கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். வேலைக்கு இளைஞர்கள் தேவை என்ற அறிவிப்பு பலகை ஜானின் கவனத்தை ஈர்த்தது. அதை கண்டவுடன் அவனுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏனெனில் இப்படி ஒரு அறிவிப்பை பார்ப்பதே மிக அரிது. துரிதமாக அந்த வர்த்தக நிறுவனத்திற்குள் சென்று உரிமையாளரை சந்தித்தான். ஐயா, அறிவிப்பு பலகையை பார்த்தேன். நான் தங்கள் நிறுவனத்தில் வேலைக்கு சேர விரும்புகிறேன் என்று உரிமையாளரை பார்த்து ஜான் கேட்டான். நல்லது என்று சொல்லி உபயோகப்படுத்தாமல் கவனிப்பாரற்று பாழடைந்து ஒட்டடை படிந்த ஒரு பரணை சுட்டிக்காட்டி அதை போய் நன்றாக பார்த்து உபயோகமுள்ளது ஏதாவது இருந்தால் அதை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லி அனுப்பினார் உரிமையாளர். ஜான் அந்த பரனில் ஏறி பார்த்தான். எலிகளின் குடியிருப்பே அந்த இடம்தான் போலும். எலிகள் அங்குமிங்குமாக ஓடின. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒட்டடை. ஒரு மூலையில் ஒரு பழைய துருப்பிடித்த இரும்பு பெட்டி கிடப்பதை கண்டான். அதை திறந்து பார்த்தான். கரப்பான் பூச்சிகள் அங்கிருந்து வெளியே வந்தன. வேண்டாதவைகளை திணித்து வைக்கப்பட்டிருந்தன. அப்படியே மூடி வைத்து விட்டான். உபயோகமாகும் என்று சொல்வதற்கான ஒரு பொருளும் அங்கில்லை. அவன் அழுக்கடைந்ததுதான் மிச்சம். உரிமையாளரிடம் திரும்பினான் ஜான். ஐயா, உபயோகமானது ஒன்றுமே இல்லை என்றான் ஜான். அப்படியானால் நீ போகலாம், உனக்கு வேலை இல்லை என்று உரிமையாளர் சொல்லிவிட்டார். ஜான் மிகுந்த சோகத்தோடு வீடு திரும்பினான். அதே அறிவிப்பு பலகை பீட்டரின் பார்வையும் ஈர்த்தது. உரிமையாளரை போய் சந்தித்தான். உரிமையாளர் ஜானிடம் என்ன சொன்னாரோ அதையே சொல்லி பீட்டரை அந்த பரனுக்கு அனுப்பி வைத்தார். பரனில் ஏறி பார்த்தான். எலிகளும் கரப்பான் பூச்சிகளும் தான் அவனை வரவேற்றன. பாழடைந்து கிடந்த இடத்தில் பழைய இரும்பு பெட்டியை கண்டான். திறந்து பார்த்தான். வேண்டாதவைகளையெல்லாம் திணித்து வைத்திருப்பதை கண்டான். எனினும் மிகுந்த பொறுமையோடு ஒவ்வொன்றாக எடுத்து பிரித்து உதறி பார்த்தான். கடைசியாக அடியிலிருந்து ஒரு பழைய பேப்பர் மடிப்பில் ரூபாய் 500 நோட்டு இருந்ததைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தான். அதை எடுத்துக்கொண்டு உரிமையாளரிடம் திரும்பினான். ஐயா, அந்த பழைய இரும்பு பெட்டியின் அடியிலுள்ள ஒரு பழைய பேப்பருக்குள் 500 ரூபாய் நோட்டு ஒன்றிருந்ததை கண்டுபிடித்தேன் என்று உரிமையாளரிடம் ஒப்புவித்தான். உரிமையாளருக்கு பீட்டர் மீது மிகுந்த நம்பிக்கை உருவாயிற்று. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாயிருந்தாய், நீ நிச்சயமாக அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருப்பாய். கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்தில் அநீதி உள்ளவனாயிருப்பான் என்று சொல்லி உரிமையாளர் அவனை வேலைக்கு அமர்த்தி கொண்டார். பீட்டர் தான் கண்டெடுத்த ரூபாய் 500 நோட்டை உரிமையாளரிடம் ஒப்புவித்தான் என்பது மாத்திரமல்ல, கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையுள்ளவனாயிருந்தான். அதை அவன் பொறுமையோடும் விடாமுயற்சியோடும் அந்த பரனை சோதித்து பார்த்தான். அவன் கண்ணில்தான் அந்த ரூபாய் நோட்டு பட்டது. அவனது உண்மையும் விடாமுயற்சியும் அவனுக்கு பிரதிபலனை கொடுத்தது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். நாம் திறமைசாலியாக இருக்கிறோமா என்பதை காட்டிலும் உண்மை உள்ளவனாக இருக்கிறோமா என்பதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ராஜகுலத்தையோ அல்லது துரைமார் குலத்தையோ சேர்ந்த தானியேல் தனது 17வது வயதில் இஸ்ரவேல் நாட்டிலிருந்து பாபிலோனில் நேபுகாத் நேச்சாரின் அரண்மனைக்கு அடிமையாக கொண்டு செல்லப்பட்டவன். ஆனாலும் எந்த மாசும் அணுகாமல் தன்னை காத்து கொண்டான். ஏனெனில் அவன் தேவனுக்கு உண்மையுள்ளவனாயிருந்தான். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு உண்மையுள்ளவனாயிருந்தான். தரியு ராஜா சிங்கத்தின் கெபியில் போடப்பட்ட தானியேலிடம் பேசும்போது, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான் என்று வாசிக்கிறோம். தானியேலின் உண்மைதான் அவனை பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் அதிபதியாக உயர்த்திற்று. நேபுகாத் நேச்சாரும் மற்றவர்களும் தானியேலின் உண்மை நிமித்தம் இஸ்ரவேலின் தேவனை விளங்கி கொண்டனர். யோசேப்பின் உண்மைதான் அவனை எகிப்தின் அதிபதியாக உயர்த்தியது என்பதை அவன் மாத்திரமல்ல, அவனோடு இந்த மற்றவர்களும் கண்டுகொண்டனர்.
யோசேப்பின் உண்மை நிமித்தம் எகிப்தியர் இஸ்ரவேலின் தேவனை விளங்கி கொண்டனர். ஆம் என கண்பானவர்களே, நம்முடைய உண்மையை கண்டு நாம் பாராட்டு பெறுவது மாத்திரமல்ல, நம்முடைய தேவனை அவர்கள் அடையாளம் கொள்ள வேண்டும். தேவ நாமம் நம் நிமித்தம் மகிமைப்பட வேண்டும். தேவன் நம்மில் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நாங்களும் இந்த பீட்டரை போல உண்மையாக இருக்க, கொஞ்சத்திலே உண்மையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு பலன் தந்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.